இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. பாஸ்கா மகிழ்வை கொண்டாட ஆவலா பாடுகளால் அன்பை வழங்கிட ஆவலா பங்கேற்க ஆவலா ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில் ஆவல்தான் ஆவல்தான் இறைவா நீ காட்டும் வழி கொடுக்க ஆவலா உடைந்து தீவின் உயர்வு கொடுக்க அப்பம் ஒன்று பிட்டு கொடுக்க ஆவலா உடைத்து நீவின் உயர்வு கொடுக்க ஆவலா பாமரன் பாதம் கழுவிட ஆவலா பந்தியிலும் பணியிலும் நிலைக்க ஆவலா ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில் ஆவல்தான் ஆவல்தான் இறைவா நீ காட்டும் வழி
நலம் பெற்று எழுந்து நடக்க ஆவலா. வார்த்தை வழியில் வாழ்ந்து காட்ட ஆவலா. நம்பி நலம் பெற்று எழுந்து நடக்க ஆவலா. உரிமை வாழ்வுக்காய் போராட ஆவலா. வந்து பார் அனுபவம் பெற்றிட ஆவலா. ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில். ஆவல்தான் ஆவல்தான் இறைவா நீ காட்டும் வழி. பாஸ்கா மகிழ்வை கொண்டாட ஆவலா. ஆவலா. பாடுகளால் அன்பை வழங்கிட ஆவலா. ஆவலா. சிலுவை ஏற்கும் முன் விருந்துண்ண ஆவலா. தியாக பலிதனில் பங்கேற்க ஆவலா. ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில். ஆவல்தான் ஆவல்தான் இறைவா நீ காட்டும் வழி. மார்க் நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர் இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானை, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதை ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல எனச் சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமிட்ட போதிலும் அவருக்கு மனம் வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகளச் செய்தாள். அரசன் அச்சிறுமியுடன், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினி சகோதரிகளே, சகோதரிகளே, நாம் ஏரோதா, திருமுழுக்கு யோவானா, தலையை வெட்டச் சொன்ன தாயா, தலையை தாய் என்று கேட்ட சிறுமியா, அல்லது இயேசுவா? அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, நன்றாக சிந்தித்து பார்ப்போம். நேர்மையும் தூய்மையும் உள்ளவர், உண்மையும் வாய்மையும் உள்ளவர், எதற்கும் அஞ்சாமல் தலை போனாலும் என்ன உண்மையை உரைத்து கொண்டே இருக்கிறார். அதில் ஒருவராக நீங்களும் நானும் இருக்க முடியுமா என்று முயற்சி எடுத்து பார்ப்போம். முதல் வெள்ளிக்கிழமை இன்று. யாவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் என்னுடைய
சிறப்பான இறை வேண்டல்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அருள் ஊற்று, உண்மையின் ஊற்று, நேர்மையின் ஊற்று, அமைதியின் ஊற்று, மகிழ்ச்சியின் ஊற்று உங்கள் யாவருடைய குடும்பத்திலும் இல்லத்திலும் தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பெரிய ஏரோதுக்கு பல பிள்ளைகள் இருந்தார்கள். தான் இறக்கும்போது ரோமியர்கள் 30 தன்னுடைய நாட்டை தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்தார். அவர்கள் ஆர்கலாஸ், பிலிப் மற்றும் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற அந்திபாஸ். ஏரோது அந்திபாஸ் தன் சகோதரன் பிலிப்பு பொறுப்பாளராக இருந்த ரோமே நகருக்கு சென்றபோது அவருடைய மனைவியை தன்னோடு அழைத்து கொண்டு வந்து தனது மனைவியாக்கி கொடுக்கிறார். இதன் மூலம் ஏரோது 2 தவறுகளை செய்கிறார். ஒன்று, தன்னுடைய சகோதர மனைவியை தன்னுடைய மனைவி ஆக்கியது. இரண்டாவது, இப்படி தவறான வாழ்வு வாழ தன்னுடைய மனைவியை எக்காரணம் இல்லாமல் விவாகரத்து செய்தது. திருமுழுக்கு யோவான் இதைத்தான் தண்டித்தார், கண்டிக்கிறார். ஆண்டவன் கண்ணுக்கு மன்னிக்கவும், அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்பதை போல தான் யோவானை கொண்டது தவறு என்கிற குற்ற உணர்ச்சி ஏரோதை புலம்ப வைக்கிறது. இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் இவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று ஏரோதுவின் வார்த்தைகள் குற்ற உணர்ச்சியால் அலைக்கழிக்கப்பட்டு தன்னுடைய மனசாட்சியின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் புலம்புகிற வார்த்தைகளாக இருப்பதை பார்க்க முடிகிறது. யோவானின் வார்த்தைகள் மனசாட்சியின் குரலாக அவனுக்குள்ளாக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. தான் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதை வெளிக்காட்டுவதாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. தவறு என்று தெரிந்தும் தவறை செய்தால் நிம்மதியற்ற வாழ்வுதான் நமக்கு மிஞ்சும் என்பதற்கு ஏரோதின் வாழ்வு நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. என்னுடைய திருச்சபையிலே நிறைவேறுக்கு தேவைப்படுகிறது இந்த எச்சரிக்கை. இன்றைக்கும் நம்மிடையே நடமாடுகிற பிணங்களாக மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்த தவறுதான் காரணம். மனச்சான்றின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்கின்ற போது நிறைவான வாழ்வு வாழலாம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துயரங்கள் வந்தாலும் சரி, நிம்மதியா பெருமிச்சு விட முடியும். எங்கே நேர்மையும் உண்மையும் வாய்மையும் இல்லையோ அங்கே குழப்பம்தான். எனவே உண்மைக்காக தலை கொடுத்த கூட்டத்தில் நாம் சேர வேண்டும். தலையை போனாலும் கொண்ட கொள்கை போகாது என்று சொல்வார்களே, திருமுழுக்கு யோவான் அதற்கு சான்று. ஏரோது தம் சகோதரன் மனைவி ஏரோதாவை தன் மனைவியாக்கி கொண்டதை யோவான் கண்டித்திருந்தார். அவ்வாறே அரசனும் மக்களும் செய்த தவறுகளை எல்லாம் கண்டித்தார். திருமுழுக்கு யோவான் போலி ஆன்மீகத்தில் வாழ்ந்த பரிசேயர், சதுசேயர்கள், விரியன் பாம்பு குட்டிகளை என துணிவோடு கண்டித்தவர். இறைவாக்கினர்கள் அனைவரும் உண்மைக்காக உயிரிழக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தும் துணிந்து செயல்பட்டார். இன்று அவரோடு நமது வாழ்வையும் பணியையும் ஒப்பிட்டு பார்த்தால் கேவலமா இருக்கும், சங்கடமா இருக்கும், கோபமா இருக்கும். காரணம், திட்டமிட்டே போய் பேசுறாங்க, திட்டமிட்டே செய்யறாங்க. உண்மைன்னு தெரிஞ்சும், இதுதான் நல்லது வாய்மைன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அது உண்மையை செய்யாமல் பொய் சொல்லிட்டு திரிகிற கூட்டம் இன்றைக்கு அரசியலையும் சமூகத்திலையும் சமயத்திலையும் திருச்சபையிலையும் ஏராளம் பார்க்கிறோம். எப்படிதான் நிம்மதியா தூங்குறாங்களோன்னு தெரிய மாட்டேங்க. நமக்கு சிறிய துன்பம் கூட வந்துவிடக்கூடாது என்னும் தெளிவோடு எத்தனை அநீதிகளை தீமைகளை கண்டும் காணாதவர் போல வாழ்கிறோம் நம்மிலே பலரும். உண்மையை துணிந்து உரைத்தால் உனக்கு ஏன்பா இந்த வேலை, பொத்திட்டு போங்களேன் என்று சொல்லுகிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. அதனால் ஏற்படுகிற சிறிய பெரிய இழப்புகளை துணிவோடு யார் சந்திக்க கூடாது. இதுவே திருமுழுக்கு யோவான் நமக்கு விடுக்கிற அறைகூவல். செவி கொடுப்போம். ஆமென். மன்றாடுவோம். இறைவாக்கினருக்கு வலிமையூட்டுகிற இறைவா, உம்மை போற்றுகிறோம். திருமுழுக்கு யோவானைப் போல எங்கள் தலையை கொடுக்காவிட்டாலும் அச்சமின்றி உண்மைக்கு நேர்மைக்கு சான்று பகர உமது தூய ஆவியின் ஆற்றலை எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமென். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா, மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே.
மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.